நியாய விலை கடைகளில் பொங்கல் பரிசு தொகுப்பை பெற்றுக் கொள்வதற்கான டோக்கன்கள் இன்று முதல் வீடு வீடாக விநியோகிக்கப்படுகின்றன. பொங்கல் பண்டிகையையொட்டி தமிழ்நாடு அரசு சார்பில் அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, ஒரு முழு கரும்பு, ரூபாய் 1000 ரொக்கம் ஆகியவை அடங்கிய பொங்கல் தொகுப்பு வழங்கப்பட உள்ளது. பொங்கல் தொகுப்பு வழங்கும் திட்டத்தை சென்னையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வருகிற 9ஆம் தேதி தொடங்கி வைக்கிறார். அன்று முதல் அனைத்து மாவட்டங்களிலும் பொங்கல் தொகுப்பு வழங்கப்பட உள்ளது. பொங்கல் தொகுப்பை பெற்றுக் கொள்வதற்கான டோக்கன் இன்று முதல் விநியோகிக்கப்படுகிறது. வீடு வீடாக சென்று ஊழியர்கள் டோக்கன்களை வழங்குகின்றனர். நாள் ஒன்றுக்கு 200 டோக்கன்கள் வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. வருகிற 8ஆம் தேதி வரை டோக்கன் வழங்கப்படும். இந்த டோக்கனில் பரிசு தொகுப்பு வழங்கும் நாள், வழங்கப்படும் நேரம் உள்ளிட்ட தகவல்கள் இடம்பெற்றிருக்கும். அந்த நேரத்தில் சென்று பொங்கல் தொகுப்பினை பெற்றுக் கொள்ளலாம் என்று அரசு அறிவித்துள்ளது. மத்திய அரசின் பண மதிப்பிழப்பு நடவடிக்கைக்கு எதிரான அனைத்து மனுக்களையும் தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பளித்துள்ளது. அதே நேரம் 5 நீதிபதிகள் அடங்கிய அரசியல் சாசன அமர்வில் இடம்பெற்ற பெண் நீதிபதி நாகரத்னா மட்டும் பண மதிப்பிழப்பு நடவடிக்கைக்கு எதிராக தீர்ப்பளித்தார். மத்திய அரசு கடந்த 2016ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 8ஆம் தேதி 500, 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என அறிவித்தது. இந்த நடவடிக்கையால் ஒரே இரவில் பல கோடி மதிப்பிலான இந்திய ரூபாய் புழக்கத்தில் இருந்து நீக்கப்பட்டது. மத்திய அரசின் பண மதிப்பிழப்பு நடவடிக்கையை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் 58 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. நீதிபதிகள் எஸ் ஏ நசீர், பி ஆர் கவாய், பி வி நாகரத்னா, ஏ எஸ் போபண்ணா மற்றும் பி ராமசுப்பிரமணியன் ஆகியோர் அடங்கிய அரசியல் சாசன அமர்வு இந்த மனுக்களை விசாரித்தது. அனைத்து தரப்பு வாதங்கள் நிறைவடைந்த நிலையில் தீர்ப்பு வழங்கிய உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வு பண மதிப்பிழப்பு நடவடிக்கைக்கு எதிரான அனைத்து மனுக்களையும் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. அந்த தீர்ப்பில் ரிசர்வ் வங்கியுடன் சுமார் 6 மாதங்கள் ஆலோசனை நடத்திய பிறகே பண மதிப்பிழப்பு நடவடிக்கையை மத்திய அரசு எடுத்ததாகவும், பண மதிப்பிழப்பு விவகாரத்தில் மத்திய அரசின் முடிவெடுக்கும் செயல்பாட்டில் எந்த குறைபாடும் இல்லை எனவும் நீதிபதிகள் கூறினர். பழைய 500, 1000 ரூபாய் நோட்டுகளை மாற்றுவதற்கு 52 நாட்கள் மட்டும் அவகாசம் வழங்கப்பட்டதை நியாயமற்றது என கூற முடியாது என்றும், பண மதிப்பிழப்பு நடவடிக்கையில் இலக்கு எட்டப்பட்டதா இல்லையா என்பதை இணைத்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும், ஆர்பிஐ சட்ட விதி 26 பிரிவு 2 படி எந்த ரூபாய் நோட்டுகளையும் தகுதி நீக்கம் செய்ய மத்திய அரசுக்கு அதிகாரம் உண்டு என்றும், எனவே மத்திய அரசின் பொருளாதார கொள்கை முடிவை திரும்பப் பெற உத்தரவிட முடியாது என்று நீதிபதிகள் திட்டவட்டமாக கூறினர். 5 நீதிபதிகளை கொண்ட அரசியல் சாசன அமர்வில் 4 நீதிபதிகள் பண மதிப்பிழப்பு நடவடிக்கைக்கு ஆதரவாகவும், நீதிபதி நாகரத்னா மட்டும் பண மதிப்பிழப்பு நடவடிக்கைக்கு எதிராகவும் தீர்ப்பளித்தனர். பண மதிப்பிழப்பு நடவடிக்கைக்கு எதிரான வழக்கில் நீதிபதி நாகரத்னா மாறுபட்ட தீர்ப்பை வழங்கியுள்ளார். அது பற்றிய விவரங்களை இனி பார்க்கலாம். ஒரே ஒரு அரசாணை மூலம் பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று அறிவித்தது தவறு என தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றத்தை ஒதுக்கிவிட்டு நிர்வாக ஆணை மூலம் பண மதிப்பிழப்பு செய்தது தவறு என்றும், பண மதிப்பிழப்பு போன்ற ஒரு உச்சபட்ச நடவடிக்கையில் நாடாளுமன்றத்தின் தலையீடு முக்கியம் என்றும் கூறியுள்ளார். ரிசர்வ் வங்கியின் பிரமாண பத்திரத்தில் மத்திய அரசின் விருப்பத்திற்கு ஏற்ப என கூறப்பட்டுள்ளதாகவும், இந்த வார்த்தைகள் ரிசர்வ் வங்கி சுதந்திர மனப்பான்மையுடன் செயல்படவில்லை என பிரதிபலிக்கிறது என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். ரிசர்வ் வங்கி சட்ட விதிகளின்படி மத்திய அரசு மதிப்பிழப்பு நடவடிக்கையை மேற்கொள்ள முடியாது என்றும், அதே நேரம் தற்போதைய நிலையில் எந்த இடைக்கால உத்தரவையும் பிறப்பிக்க முடியாத சூழல் நிலவுவதாகவும் நீதிபதி கூறியுள்ளார். கடந்த காலத்தில் நாடாளுமன்றத்தில் சட்டம் இயற்றி பண மதிப்பிழப்பு செய்யப்பட்டதை போன்றே 2016ஆம் ஆண்டிலும் செய்திருக்க வேண்டும். பண மதிப்பிழப்பு நடவடிக்கையால் ஏற்படும் விளைவுகளை கணக்கில் கொள்ளவில்லை என்று கூறியிருப்பது வியக்க வைக்கிறது என்றும், அதே நேரம் தீவிரவாதம் உள்ளிட்ட தீய சக்திகளுக்கு எதிரான நடவடிக்கை இது என்ற வாதத்தை ஏற்கிறேன் என்றும் தீர்ப்பில் கூறியுள்ளார். எனினும் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு பண மதிப்பிழப்பு முடிவு எடுக்கப்படாததால் இந்த முடிவை எதிர்க்கிறேன் என்றும், 2016ஆம் ஆண்டிற்கு முந்தைய நிலையை மீட்க முடியாது என்பதால் மனுதாரர்களுக்கு எந்த நிவாரணமும் வழங்க முடியாது என நீதிபதி நாகரத்னா தனது தீர்ப்பில் கூறியுள்ளார்.
உலக புகழ் பெற்ற நாகூர் தர்காவில் 466ஆம் ஆண்டு கந்தூரி விழாவின் சந்தனக்கூடு ஊர்வலம் கோலாகலமாக நடைபெற்றது. நாகூர் ஆண்டவர் என்று போற்றப்படும் சையது சாகுல் அமீது பாதுஷாவின் நினைவு தினம் ஒவ்வொரு ஆண்டும் நாகூர் தர்காவில் கந்தூரி விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி 466ஆம் ஆண்டு கந்தூரி விழா கடந்த மாதம் 24ஆம் தேதி தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வான சந்தனக்கூடு ஊர்வலம் நாகை யாகுசைன் பள்ளி தெருவாசலில் தொடங்கியது. மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட சந்தனக்கூடு ஊர்வலத்தை சட்டமன்ற உறுப்பினர் ஷானவாஸ், தமிழ்நாடு மீன் வளர்ச்சிக் கழக தலைவர் கௌதமன், ஆட்சியர் அருண் தம்புராஜ் மற்றும் மாவட்ட எஸ்பி ஜவஹர் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். தொடர்ந்து வழிநெடுகிலும் ஆயிரக்கணக்கானோர் திரண்டு மலர்களை தூவி வணங்கினர். மேலும் ஸ்தூபி இசையுடன் கோலாட்டம், பறையாட்டம், நெய்யாண்டி மேளம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளும் கோலாகலமாக நடைபெற்றன. தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். அரசு வழங்கும் 1000 ரூபாய் பணத்தை குடும்ப அட்டைதாரர்களின் வங்கிக் கணக்கில் செலுத்த இயலுமா என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியுள்ளது. பொங்கல் பரிசுத் தொகையை வங்கிக் கணக்கில் செலுத்தக் கோரி தஞ்சை மாவட்டத்தைச் சேர்ந்த விமலநாதன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்தார். இதனை விசாரித்த நீதிபதிகள் பொங்கல் பரிசுத் தொகையை வங்கிக் கணக்கில் செலுத்த இயலுமா என அரசு தரப்பு வழக்கறிஞரிடம் கேள்வி எழுப்பினர். இதனால் அனைவருக்கும் உரிய பலன் கிடைக்காது என அரசு தரப்பு வழக்கறிஞர் பதிலளித்தார். இதையடுத்து இந்த விவகாரம் குறித்து தமிழக அரசு உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் என கூறி வழக்கை ஜனவரி 4ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரையுடன் வருகின்ற 31ஆம் தேதி தொடங்கும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. 2 அமர்வுகளாக கூட்டத்தொடர் நடைபெறவுள்ளது. முதல் நாளில் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் உரையாற்றிய பின்னர் இரு அவைகளிலும் பொருளாதார ஆய்வறிக்கை தாக்கல் செய்யப்பட உள்ளது. இதனைத் தொடர்ந்து அடுத்த நிதியாண்டிற்கான பட்ஜெட்டை பிப்ரவரி 1ஆம் தேதி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்கிறார். முதல் அமர்வு பிப்ரவரி 10ஆம் தேதி நிறைவடைகிறது. இதனைத் தொடர்ந்து மார்ச் 6ஆம் தேதி முதல் ஏப்ரல் 6ஆம் தேதி வரை 2வது கட்ட அமர்வு நடைபெறும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாடாளுமன்றத்திற்கான புதிய கட்டடம் மார்ச் மாதத்தில் திறக்கப்பட வாய்ப்பு உள்ளது. இதனைத் தொடர்ந்து 2வது அமர்வை புதிய கட்டடத்தில் நடத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே டாஸ்மாக் கடை மீது மர்ம நபர்கள் பெட்ரோல் குண்டு வீசிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சிறுமுகையை அடுத்த வெள்ளிக்குப்பம்பாளையம் பகுதியில் அரசு மதுபான கடை செயல்பட்டு வருகிறது. நேற்று மாலை கடைக்கு இருசக்கர வாகனத்தில் சென்ற 3 பேர் டாஸ்மாக் ஊழியர்களிடம் கடையின் எண்ணை கேட்டுள்ளனர். இதன் பின்னர் மறைத்து வைத்திருந்த 2 பெட்ரோல் குண்டுகளை எடுத்து டாஸ்மாக் கடை மீது வீசியுள்ளனர். கடை ஊழியர்கள் உடனடியாக வெளியேறியதால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. இதில் கடையில் இருந்த பணம் மற்றும் மது பாட்டில்கள் சேதமடைந்தன. தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டனர். சிவகங்கை மாவட்டம் படையனூர் அருகே பொங்கல் வைப்பதில் ஏற்பட்ட மோதலில் இருதரப்பினர் பயங்கரமாக மோதிக்கொண்ட காட்சிகள் இணையத்தில் பரவி வருகின்றன. முதுவன் திடல் கிராமத்தில் உள்ளாட்சி தேர்தல் தொடர்பாக முன்விரோதம் இருந்து வந்தது. இந்நிலையில் 31ஆம் தேதி இரவு ஒரு தரப்பு பொங்கல் வைத்த நிலையில் மற்றொரு தரப்பினரும் பொங்கல் வைக்க முயன்றுள்ளனர். அப்போது ஏற்பட்ட தகராறில் இரு தரப்பினரும் பொங்கல் வைப்பதற்காக வைத்திருந்த விறகு கட்டைகளால் கடுமையாக தாக்கிக் கொண்டனர். இது தொடர்பாக பழையனூர் காவல்துறையினர் 38 பேர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர்.